இந்த தொழுகையை தொழக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கட்டும். அதுபோல இன்ன பிற விஷயங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அடியானிடமிருந்து நீக்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 6502வது ஹதீஸாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், என் அடியான் கூடுதலான நஃபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றான். இறுதியில் அவனை நான் நேசிப்பேன். அவ்வாறு நான் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கிற செவியாக, அவன் பார்க்கிற கண்ணாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயமாக தருவேன். என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன். ஒரு இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதைப் போன்று நான் செய்யும் எந்த செயலையும் தயக்கம் காட்டுவதில்லை. அவனோ மரணத்தை வெறுக்கிறான், நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, திடீர் மரணத்தின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு கேட்டார்கள். அது போன்ற மரணத்திலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட நபர்களுக்கு கஷ்டம் தருவதை வெறுப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, நஃபிலான தொழுகைகளை, அந்த வணக்கங்களை நாம் அல்லாஹுக்கு உரிய முறையிலே ஒரு அடியானாக இருந்து செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து நமக்கு வேறு வேறு துன்பங்களில் இருந்து பாதுகாப்பு கோரக்கூடிய இந்த நஃபிலான தொழுகையை நாம் கடைபிடித்து வருவோம் இன்ஷா அல்லாஹ்.